என்னங்கடா கருப்பு மூவி ஆக்சுவலாக விஜய் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு புதுசாக ஒரு பொருளை கிளப்புறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஷாக் ஆவீங்க. இது வந்து அன்அஃபிஷியல் நியூஸோ இல்லை ரூமரோ கிடையாது. ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி அண்ணனே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. என்ன அப்படின்னா தளபதி விஜய் தான் கருப்பு மூவியை பண்ண வேண்டியது. பட் ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியை தளபதி விஜய்னால பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறமா தான் சூர்யா கிட்ட இந்த ஒரு கதையை சொல்கிற சான்ஸ் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணனுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா சொல்லி ஓகே பண்ண படம் தான் இந்த ஒரு கருப்பு மூவி. அதாவது காய் சாய் பியங்கர், ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா அண்ணா இவங்க 3 பேத்தோட காம்போல இப்போ பயங்கரமாக தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற படம் தான் கருப்பு. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது நம்ம விஜய் அண்ணா கிட்ட இந்த ஒரு கருப்பு மூவியோட ஸ்டோரி சொல்லி இருக்கிறதா இவரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஒரு சில காரணத்தினால விஜய் அண்ணால பண்ண முடியல. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நல்லவேளை விஜய் பண்ணல அப்படின்ட்டு தான் தோணுது. என்னடா எப்படி சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா நானுமே ஒரு வெறித்தனமான விஜய் அண்ணா ஃபேன் தான். பட் எனக்கு விஜய் அண்ணா விட சூர்யா அண்ணா தான் இந்த ஒரு ஸ்டோரிக்கு கரெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா அண்ணா தான் இந்த ஒரு மூவியை நெயில்ட் இட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா இப்போ கருப்பு மூவியோட கிளைமேக்ஸ்ல நீங்க விஜய் அண்ணனை திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு மூவிக்கும் ஸ்டோரிக்கும் கண்டிப்பா சூர்யா அண்ணன் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு சில பேர் கண்டிப்பா எப்படியும் திங்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா அதாவது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் எந்த ஒரு ஆக்டர் கிட்ட போயிட்டு ஸ்டோரியை நரேட் பண்றாரோ அந்த ஒரு ஆக்டருக்காக கதையில மாடிஃபிகேஷன் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ நம்ம இப்படியுமே திங்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா சோ விஜய் ஓகே சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு மூவியை மாத்தி இருப்பாரு ஆர்ஜே பாலாஜி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ தூள் மூவியை ஆக்சுவலா விஜய் பண்ண வேண்டியது, கில்லி மூவியை விக்ரம் பண்ண வேண்டியது. ஆமா, பட் அன்பார்ச்சுனேட்லி கில்லி மூவி வந்து விஜய் பண்ணும்போது தான் இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கருப்பு மூவியும் நான் பாக்குறேன். விஜய் அண்ணனை விட சூர்யா அண்ணன் தான் இதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆளு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் மேபி ஆர்ஜே பாலாஜி ஸ்டோரியை கேட்டு விஜய் அண்ணா மட்டும் ஓகே பண்ணி இது கடைசி படமா இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம விஜய் அண்ணன் வந்து நம்மளுக்கு கறி விருந்தே போட்ட மாதிரி இருந்திருக்கும். பட் அப்படி ஒரு விஷயம் நடக்கல. ஆனா நடந்தது எல்லாமே கண்டிப்பா நன்மைக்கு தான். அதாவது கருப்பு படத்துல சொல்ற மாதிரி ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். நீங்க சொல்லுங்க மக்களே, கருப்பு மூவி யாருக்கு கரெக்டா மேட்ச் ஆகும்? அண்ட் சூர்யா அண்ணனோட இந்த கருப்பு மூவி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்களா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க தட்ட கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பை.